திமுகவின் திராவிட மாடல் 2.0 கனவு சுக்குநூறாக நொறுங்கியிருக்கிறது. மொத்த ஓட்டுகளையும் கொத்தாக அள்ளியிருக்கிறார் விஜய். இதற்கு காரணம் விஜயின் மாஸ் மட்டுமல்ல, அதைவிட முக்கிய காரணம் திமுக ஆட்சியின் சீரழிவுகள். From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jen Housing. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. சட்டம் ஒழுங்கு கெட்டு போனது, சினிமா துறையை தனிநபர்கள் ஆதிக்கம் மூலம் சீரழிந்தது, அதிகாரிகளின் ஆதிக்கம், அமைச்சர்கள் அட்டகாசம் என எல்லா சீரழிவுகளும் ஒன்று சேர்ந்து திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்தியிருக்கின்றன. திமுக 2021 ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஆட்சிக்கு சவாலாகவே இருந்து வந்தது. விக்னேஷ், அஜித்குமார் போன்ற லாக்அப் மரணங்கள், மரக்காணம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவம் என தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள், கட்டுக்கடங்காத போதைப்பொருள் புழக்கம், ஆம்ஸ்டாங் படுகொலைகள், போதையால் நடந்த அசம்பாவிதங்கள் போன்றவை திமுக அரசின் சட்ட ஒழுங்கு மீது மக்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சிகள் இதை இறுதி நேரம் வரை மக்களிடம் கொண்டு சென்றனர். மேலும் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியாற்றி வந்த சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் 2025 ஓய்வு பெற்ற பிறகு நிலையான டிஜிபி தமிழகத்திற்கு இல்லை. தேர்தலை மனதில் வைத்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமனை நியமித்தது திமுக அரசு. அவருக்கு ஒருமுறை உடல்நலம் இல்லாமல் போக பொறுப்பு டிஜிபியை நியமித்தது திமுக. இது அனைத்து தரப்பினரையும் கடும் வெறுப்படைய செய்தது. ஒரு வழியாக தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்தே தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படியே சந்தீப் ராய் ரத்தோர் தமிழகத்தின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் போலீசாருக்கு ஊதியத்தை உயர்த்தாதது, தங்கள் வருத்தங்களை சொல்ல வாய்ப்பில்லாமல் போனது, போதிய காலி பணியிடங்களை நிரப்பாமல் அதிக பணிச்சுமை ஏற்பட்டது, போலீசுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது போன்றவற்றால் காக்கிகள் திமுக ஆட்சியின் மீது கடும் அதிருப்தியில் இருந்தனர். ஆளும் தரப்பின் லோக்கல் நிர்வாகிகள் தொடங்கி மக்கள் பிரதிநிதிகள் வரை போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து மரியாதையின்றி நடத்தியது எல்லாம் திமுக மீது வெறுப்பாக மாறியது. இவை எல்லாமும் தான் மக்களுடன் சேர்த்து காக்கிகளையும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வைத்திருக்கிறது. வழக்கமாக திமுக ஆட்சியின் போதெல்லாம் உதயநிதியின் ரெட் ஜெயின் நிறுவனத்தின் ஆதிக்கம் திரைத்துறையில் அதிகமாகவே இருக்கும். அது இம்முறை எல்லை மீறி போனது திரைத்துறையினர் மத்தியில் திமுகவுக்கு மிகப்பெரிய சறுக்கலை ஏற்படுத்தியது. வழக்கமாக ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிக்கும் விநியோகிக்கும் படங்கள் தொடர்பான முடிவுகளை உதயநிதியே நேரடியாக எடுத்து வந்தார். ஆனால் உதயநிதி துணை முதல்வர் ஆன பிறகு பணிசுமை காரணமாக உதயநிதியால் இந்த விவகாரங்களில் கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால் ரெட் ஜெயின்ஸ் நிறுவனத்தின் இணை தயாரிப்பாளர்களான செண்பகமூர்த்தி மற்றும் அர்ஜுன் துரை உள்ளிட்ட 15 பேர் கொண்ட குழுவின் ஆதிக்கம் அதிகமானது. குறிப்பாக செண்பகமூர்த்தியே முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இருந்தார். பொதுவாக திரைப்படங்கள் விநியோகஸ்தர்கள் மூலமாகத்தான் தியேட்டர்களுக்கு செல்லும். இதன் மூலம் விநியோகஸ்தர்களுக்கு ஒரு பங்கு லாபம் கிடைக்கும். இந்த செட்டப்பை ரெட் ஜெயின்ஸ் அடியோடு ஒழித்தது. இந்த நிறுவனத்தின் நேரடி கட்டுப்பாட்டிலேயே திரையரங்குகள் இருந்தன. இவர்கள் கொடுக்கும் குறைவான மார்ஜினுக்கு ஒப்புக்கொண்டு திரையரங்கு அதிபர்கள் படங்களை ரிலீஸ் செய்து வந்தனர். இதன் மூலம் விநியோகஸ்தர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். திரையரங்குகள் மொத்தமாகவே ரெட் ஜெயின்ஸ் கட்டுப்பாட்டில் இருப்பதால் திரையுலகினரும் விரும்பியோ விரும்பாமலோ அந்த நிறுவனத்தையே சார்ந்திருக்கும் நிலையும் ஏற்பட்டது. அவர்களை மீறி விநியோகஸ்தர்கள் மூலம் யாராவது படங்களை வெளியிட நினைத்தால் அவர்களுக்கு திரையரங்குகள் கிடைக்காது. இதனால் அறிவித்த காலத்தில் படத்தை ரிலீஸ் செய்ய முடியாது. இன்னொரு பக்கம் வேறு விதமாகவும் திரையுலகில் எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொண்டது செண்பகமூர்த்தி டீம். உதாரணத்திற்கு ஒரு சம்பவம். ஒரு சீனியர் இயக்குனர் ஒரு பிரம்மாண்டமான பார்ட் 2 படத்தை இயக்கி முடித்திருந்தார். வியாபார ரீதியாக அந்த படத்தை செண்பகமூர்த்தி டீம் முன்கூட்டியே பார்க்க விரும்பியது. ஆனால் படத்தின் தயாரிப்பாளருக்கே கடைசி நேரத்தில்தான் படத்தை கண்ணில் காட்டும் அந்த இயக்குனர் இதற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் அந்த இயக்குனர் மீது செண்பகமூர்த்தி டீமுக்கு கோபம் ஏற்பட்டது. அதற்காகவே அந்த படம் வெளியாகும் சமயத்தில் மிகப்பெரிய ட்ரோல் கண்டென்ட்டாக அந்த இயக்குனரை சித்தரித்து அந்த படத்தின் வெற்றியை காலி செய்ததுடன் அவரது அடுத்த படத்தையும் அதே போல காலி செய்தனர். இதுபோல தங்களுக்கு பிடிக்காத ஆட்களின் படங்களை முன்கூட்டியே ஒரு நெகட்டிவ் நரேட்டிவ் செய்து படங்களை ஓடவிடாமல் செய்து வந்தனர்.
இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு தரப்பினரையே சுற்றி திரையுலகம் இயங்கும்படி ஆக்கியதும் மற்ற யாரையும் தலை தூக்க விடாமல் செய்ததும் திரையுலகினரின் எதிர்ப்புகளை மொத்தமாக சம்பாதித்து கொண்டது திமுக தரப்பு. இவையெல்லாம் சேர்த்து வாக்குப்பதிவு தினத்தன்று ஒட்டுமொத்த திரையுலகினரும் தாவிக டிரெஸ் கோடில் வந்து வாக்களித்து விஜய்க்கு ஆதரவை வெளிப்படுத்த வைத்தது. இது குறித்து திரையரங்கு உரிமையாளரும் தியேட்டர் உரிமையாளர்கள் அசோசியேஷன் இணை செயலாளருமான திருச்சி ஸ்ரீதரிடம் பேசியபோது கடந்த காலத்தை பற்றி பேசி பலனில்லை, விருப்பமும் இல்லை. இனிமேல் என் திரையரங்கில் என்ன படத்தை வெளியிட வேண்டும் என்பதை நான் மட்டுமே முடிவு செய்வேன். இனிவரும் வெள்ளிக்கிழமைகளில் அந்த முடிவு என் வசப்படும் என்று நம்புகிறேன். இதை பற்றி இதற்கு மேல் என்னால் விளக்கமாக சொல்ல முடியாது என்றார். உதயசூரியன் ஆட்சியா உதயச்சந்திரன் ஆட்சியா என ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைந்த 3வது மாதத்திலேயே நெற்றிக்கண்ணை திறந்தார் கலைஞரோடு நீண்ட காலம் பயணித்த மூத்த அமைச்சர் ஒருவர். அவரது கோபம் நியாயமானதுதான் என்று அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த மூத்த அமைச்சர்களும் உதயச்சந்திரன் ஸ்டாலின் இடையிலான அலுவலக ரீதியான தொடர்பையே கூடா நட்பு என்று தங்களது ஆதங்கத்தை தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தினர். மூத்த தலைவர்கள் கூட முதல்வர் ஸ்டாலினை நினைத்த நேரத்தில் நெருங்க முடியாத அளவிற்கு முட்டுக்கட்டை போட்டார் உதயச்சந்திரன். கடந்த 2021ஆம் ஆண்டு மத்தியில் தலைமை செயலாளர் அந்தஸ்துக்கு கூட உயராத அவர் முதல்வர் அலுவலக முதன்மை செயலாளர் என்ற பதவியை கைப்பற்றி ஸ்டாலினையும் ஒட்டுமொத்த தமிழக அரசையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். சொல்லப்போனால் ஸ்டாலினையே ஒரு கிளிப்பிள்ளையாக மாற்றி திமுக அரசை தவறாக வழிநடத்தியவர் உதயச்சந்திரன் என்கிறார்கள். ஸ்டாலின் ஆட்சி அமைந்த பிறகு முதல் பொங்கல் திருநாளில் வழங்கப்பட்ட சிறப்பு பரிசு தொகுப்பில் நடந்த முறைகேடுகளும் கூட முதல்வர் அலுவலக அதிகாரிகள் பேராசையால் தான். கடந்த கால ஆட்சிகளில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பல IAS அதிகாரிகளை செல்வாக்கு மிகுந்த அமைச்சர்களின் துறைகளின் செயலாளர்களாக நியமித்து தன்னிச்சையாக அமைச்சர்கள் செயல்படாத வகையில் கடிவாளம் போட்டவர் உதயச்சந்திரன் என்ற குற்றச்சாட்டே பிரதானமாக இருந்து வருகிறது. திராவிட மாடல் ஒன்றிய அரசு என கலைஞர் காலத்தில் கூட உச்சரிக்காத வார்த்தைகளை உதயச்சந்திரன் பிரதானப்படுத்தியதை அக்கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எல்லாவற்றும் மேலாக தமிழக அரசு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கடன் சுமையால் தள்ளாடுவதற்கு முழு காரணம் நிதித்துறை செயலாளரான உதயச்சந்திரன் நிர்வாக திறமையின்மையே என்கிறார்கள். அவரோடு எந்நேரமும் ஒட்டியிருக்கும் சுமார் 1 டஜன் IAS அதிகாரிகளின் ஆணவ போக்குதான் திமுகவை படுகுழியில் தள்ளியிருக்கிறது என்கிறார்கள் தலைமை செயலகத்தில் உள்ள நேர்மையான அதிகாரிகள். தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையின் கீழ் இதுவரை நடந்து வந்த அரசு நிர்வாகத்தில் 33 அமைச்சர்கள் இயங்கி வந்தனர். சென்னையில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், PK சேகர்பாபு ஆகியோரின் கட்டுப்பாட்டில்தான் காவல்துறை முழுமையாக செயல்பட்டது. அதேபோல் அமைச்சர்களாக இருந்த துரைமுருகன், KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், பொன்முடி, MRK பன்னீர்செல்வம், தாமோ அன்பரசன், காந்தி, மூர்த்தி, ஆவடி நாசர் என ஒரு மெகா லிஸ்ட் போடும் அளவிற்கு இவர்களின் எல்லை மீறிய அட்ராசிட்டி பொதுமக்கள் மத்தியில் திமுகவுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. துரைமுருகன், பொன்முடி உள்ளிட்டோரின் முகம் சுளிக்க வைத்த பேச்சுகள் மக்களை கடுமையாக கொதிப்படைய செய்தன. பங்காற்றியதுடன் புயல் வெள்ள காலங்களில் இரவு பகல் பார்க்காது களத்தில் இறங்கி பணியாற்றினார். அவரது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அவர் செய்த இலவச உதவிகளும் நலத்திட்ட பணிகளும் ஏராளம். தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள் என்று நம்புவோம். From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jen Housing. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.